ஹே கேஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் அங்கே நியூஸ் போயிட்டு இருக்கு. ஜியாங் ஃபேமிலிக்கு அவங்களோட உண்மையான பொண்ணு பேய் கிடைச்சோன்னே அவங்க அடாப்டட் சைல்டான இச்சியை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இச்சி போல். நம்ம ஹீரோ லூ இருக்கா, அவங்க கூட சேர்ந்து அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இச்சி எழுந்திரிச்சிட்டு ஐயோ நான் என்ன வேலை பார்த்துருக்கேன், அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு பையன் லீன்னு ஒருத்தவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஹீரோக்கான ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும் போல். வந்து எந்திரிச்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ண, அதை முதல் என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, லாஸ்ட் நைட் பார்ட்டியில் வந்துட்டு அந்த லீ என்ன தான் எல்லார்கிட்டையும் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு பார்த்தா என்னோட சிஸ்டர், அதாவது இப்போ அவன் சிஸ்டர்னு கூட சொல்ல முடியாது, அந்த பேய் இருக்கால அவள் தான் அவளோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிருச்சு. ஸோ இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவள் ரொம்ப புலம்புறா. அதனால தான் அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பா போல். ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு மெசேஜ் வருது அந்த லீ கிட்ட இருந்து. அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், நான் பணத்துக்காக மட்டும்தான் பேய் கூட இருக்கேன், நான் லவ் பண்ணுறது ஒன்று மட்டும்தான், நீ வந்து என்ன நினச்சிட்டே இரு, அவகிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறா போல். அங்கேருந்து கால் வருது, இந்த மாதிரி நீ வேறு ஏதோ யார் கூட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. அதனால இப்போது நம்மளோட சீனியர் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக அங்கே டான்ஸ் ஆட விடக்கூடாது, உன்னை இந்த ஸ்கூலை விட்டு விலக்கி வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க, நீ வேமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ அங்கே போகிறான். ஸோ ஹீரோயின் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த டான்ஸ் ஸ்கூலை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது, அதனோட பர்சனல் லைஃப் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹெட் வந்துட்டு ஒன்றால் இங்கே இருக்க பிள்ளைங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதே நம்ம ஹீரோயின் தான் பெஸ்ட்டாக டான்ஸ் பண்ணுவா போல். ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது என்னோட ஹஸ்பண்டாக போகிறவங்க, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, சரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த லீவ் வந்துடுறான். அவன் சொல்கிறான், நான் சொல்கிறத கேளு, நான் வந்து உன்னை வேணும்னே இந்த மாதிரி பண்ணலேச்சு, நான் தான் உன்கிட்ட சொல்கிறேன்ல அந்த பெய்யோட பணம் நமக்கு தேவை, நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும் தான் அந்த மாதிரி பண்ணுறான் போல். அங்கே ஒருத்தவங்க தண்ணியை தூக்கி ஊற்றுறதுக்காக வராங்க ஹீரோயின் மேலே. ஆனால் ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்த உடனே அந்த தண்ணி எல்லாமே அந்த லீ மேலேயே கொட்டிடுது. அப்போது அந்த லீ வந்து லூ கிட்ட, ஏ லூ நீ வந்து ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்துருப்பாங்க போல். நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ தேவையில்லாமல் இச்சியை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. அப்போது லீ வந்துட்டு, இச்சி உனக்கு அவனை பிடிக்குமா என்ன பிடிக்குமோ முதல் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அவள் கையை விட்டுட்டு அவன்கிட்ட போகிறா. அப்போது ஹீரோ வந்துட்டு அவள் என்னதான் சொன்னாலும் இன்னும் அவன் மேலே லவ்வில் பிளைண்டாக இருக்கா போல், அவள் இன்னும் எதையுமே புரிஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ அங்கே பார்த்த ஹீரோயின் போய் அவன் கணத்தில் அரைஞ்சிட்டு, உனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது, உன்ன மாதிரி துரோகியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ காரில் ஏறி உட்காந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னால் அந்த ஆஃபர் இன்னும் மைண்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, எப்படி மறப்பேன் நான், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ அவள் சொல்கிற நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் இப்போ கப்பல் ஆகிட்டோம்ல, நான் வந்து இப்போ ஒரு ஷோவில் கமிட் ஆகியிருக்கேன், நான் அந்த கப்பல் ஷோ மாதிரி நடக்கும்ல அதில் தான், ஸோ என்னோட பர நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கம்பெனிக்கு போகிறான். அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி கம்பெனியை நீ பார்த்துக்கோ, நான் வந்து என்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்து அந்த ஷோக்கு போக போகிறேன் அப்படின்னு. அப்போது அவங்க அக்கா வந்துட்டு மேரேஜ் என்ன விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலை, அப்புறம் நம்ம கம்பெனிக்காக ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணணுன்னா நீ வரமாட்டேன், ஆனால் உன்னோட ஒய்ஃப்காக இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் போறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டு, இப்போ எல்லாம் ஓகே தானே, உன் ஹஸ்பண்டெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மனசுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரிச்சும் கூட ஹேண்ட்ஸமும் கூட அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறா. ஆனால் அவளோட ஹீல் ஸ்லிப் ஆகி அவள் கீழே விழ போகும்போது கரெக்டாக ஹீரோ மேலே வந்து விழுந்துடுறா. நம்ம ஹீரோ கிட்டையும்
சாரின்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளுக்கு ஒரு க்ரௌனை வந்து அவன் கிஃப்ட் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்றைக்கி தான் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது போல். ஸோ ஒரு ஆளாக இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு லீ பேங் அப்படின்னு ஒரு பொண்ணு தான் வரா, அது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் போல். அதுக்கப்புறம் அந்த பெய் வரா. ஸோ இவங்க 2 பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த க்ரௌன்லாம் போட்டு ரொம்ப கார்ஜியஸாக அவள் வாட்டரில் ஸ்வான் டான்ஸ் தான் ஆடுறா. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ எல்லாருமே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி யார் யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து அவங்களோட கப்பிள்ஸை வந்து இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது போல் அங்கே இருக்க டிவியில் வந்துட்டு ஒரு பையனை வந்து காட்டுறாங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, ரொம்ப மேன்லியாக இருக்குது அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் பேசிக்கிறாங்க. அந்த பெய் வந்துட்டு கண்டிப்பாக அது லீயாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. கடைசியில் ஃபேஸை காட்டினா அது நம்ம ஹீரோ தான் போல். ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளேயே என்னோட ஹஸ்பண்டாக இருக்கலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நிறைய பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த லீவ் வரா. அதுக்கப்புறம் இந்த லீவ் பேங்க்கு மட்டும் கப்பல் இல்லை போல், அவள் தனியாக தான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினை கண்ணு கையெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அப்புறம் அவளோட ஃபேஸில் வந்து 3 ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் கண் கையெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அவன் போயிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறான் அப்படின்றது தான். அங்கேருந்து நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வரணும் போல். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினை கை அப்புறம் கண்ணெல்லாம் கட்டி ஒரு சேரில் உட்கார வச்சு அதோட ஃபேஸில் 3 இடத்துல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கண்ணையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கையுமே கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு மெதுவாக எதுலையும் இடிக்காமல் நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் வந்து இப்போ என்ன பண்ணாலும் நீ வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்பை வச்சு அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட வாயை வச்சு அந்த கண்ணில் இருக்க கயிறையும் கழட்டிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினோட கையும் கழட்டி விட்ட உடனே அங்கே நம்ம ஹீரோவை உட்கார வச்சு கண் கையெல்லாம் கழட்டி விட்டுறா. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு முடிச்சு வெளியில் வராங்க. அங்கே இருக்க ஹோஸ்ட் எல்லாம் இந்த ரவுண்டை நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா இவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணனால இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு கார்கி கொடுத்துட்டு, இந்த கார்கி உங்களுக்கு 3 ஹார்ஸ் கிடைக்கும், 3 ஹார்ஸ் நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ பைக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பைக்கில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஹோஸ்ட் வந்துட்டு, இப்படி ட்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறா. ஸ்கூல் டைமில் படிக்கும்போது அவள் லீக்கிட்ட வந்துட்டு என்னை ஒரு தடவை பைக் ரைட் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பா போல். அப்போ அவன் வந்துட்டு, நீ ஒரு பொண்ணு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ வந்து என்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரிலாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என் கூட பைக் ரைட் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிருக்கான். அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அப்போலேருந்தே அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே பைக்கில் ஏறி போகிறாங்க. அங்கே ஹீரோவோட அம்மா வந்துட்டு இந்த ஷோ பார்ப்பாங்க போல். அவங்க பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, என்னோட பையனை பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்கேன், இவங்க 2 பேரும் ஜோடி ரொம்ப நல்லா இருக்குது, என் பையனுக்கு ஒரு வழியாக மேரேஜ் ஆகிருச்சு, இவங்க அந்த ஷோ முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் கிராண்டாக இவங்களுக்கு வெட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு, இவங்க லவ்லியான கப்பிள்ஸ் தான், ஆனால் நம்ம அளவு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து அங்கே ஒரு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் போல். அங்கே 2 பேரும் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நான் வந்து வேணா என்னோட ஷோல்டரை ஃப்ரீ பண்ணி தரேன், நீ அதில் சாஞ்சிட்டு உன் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லு, அழுகுறதுனா கூட அழுதுரு, ஏன்னா மனசில் வைக்க வைக்க நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, அழுகிற காலம்லாம் போயிடுச்சு, இன்னும் நான் ஏன் அழ போகிறேன், நீ என் கூட இருக்க, நீ நல்லா பார்த்துப்பல அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த பெய் அதுக்கப்புறம் லீவுமே அவங்களுக்குலாம் தெரியாமல் இங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு லீவ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்க இந்த லூவை வச்சு, என்னை ஜெலஸ் ஆக்குறதுக்கு தான் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரியும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டே திரும்ப வருவ, ஆனால் இப்போ எனக்கு பெய்யை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது, நீ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறா. இதுவுமே லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க போல்.
ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்து நல்லா சர்ச் பண்ணி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு என்னை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திரும்பவுமே அந்த செட்க்கு போன உடனே லீபேங் வந்துட்டு உங்களுக்கு டின்னருமே இன்னைக்கு ஸ்பெஷலானது, ஸோ வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது லீபேங் வந்து சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஏச்சி, உனக்கு ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டரில் வர ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்கு கூட ஒயிட் கலரில் ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் யோசித்து பார்க்குறா. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு லீபேங் கிட்ட அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, முக்கியமாக அந்த ஒயிட் ஹேரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு அவனுமே அடுத்த நாள் ஒயிட் ஹேரில் கலர் டை பண்ணிட்டு வந்திருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் புரிய வருது, ஸோ இவன் நம்மளுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கும் போது ஹீரோ வந்து க்ளோஸாக வந்துட்டு ஏன் நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, எதையாச்சும் நினச்சி நீ ஷை ஆகுறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலையே, நான் கொஞ்சம் வாக் போகிறேன் அப்படின்னு அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இதெல்லாம் அந்த லீவ் பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இந்த லீவுமே பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அப்போது ஹீரோ போய் கரெக்டாக அவனை பிடிச்சிட்டு நீ தேவையில்லாமல் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அவ்வளோதான் சொல்லுவேன், அவன் ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா நீ விலகிடணும், அதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு அப்படின்னு சொல்லும்போது அந்த லீவ் வந்துட்டு லூ அவள் வந்து ஒன்று லவ் பண்ணல, அவள் வந்து என்னை ஜெலஸ் ஆக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போது அந்த லீவ் வந்துட்டு கண்டிப்பாக அவள் திரும்ப என்கிட்டே வந்துடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பட் ஹீரோ கண்டுக்காமல் ரூம்குள்ளே போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்மே ரூம்க்கு வந்துடுறா போல். அங்கே பார்த்தா அவங்க வந்து வின் பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரூம் டபுள் காட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ, நீ எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்குறதுக்காக போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த லீக்கும் அதுக்கப்புறம் அந்த பேய்க்கும் ரொம்ப குட்டியான ரூம், அதுவும் ஒரே ஒரு காட் தான் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அந்த பேய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஏன்னா இவளுக்கு முன்னாடியே அவன் வந்து அந்த பீச்சில் வந்துட்டு இச்சிக்கிட்ட பேசினான்ல, நீ வந்து என்கிட்ட எப்படின்னா திரும்பி வந்துடுவ அப்படி இப்படின்னு. ஸோ அவள் வந்துட்டு அப்போ நீ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது லீ வந்துட்டு நான் போய் உன்னை யூஸ் பண்ணுவேண்ணா பேபி, நீ இப்படிலாம் நினைக்காத அப்படின்னு அவன் சாரி கேட்டு சீன் போட்டுட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. நம்ம ஹீரோ கிட்ட அவள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுக்க சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே மை ஒய்ஃப்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறான் போல். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. அங்கே ஈவினிங் போல் காட்டுறாங்க. ஸோ 3 கண்டஸ்டன்ட்டுமே வச்சுட்டு ஃபீமேல் ஹோஸ்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போது உங்கள் பார்ட்னர் கிட்டே சொல்லக்கூடாது என்னை வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு, ஆனால் நீங்கள் செய்கிற செய்கையிலேயே அவங்க வந்து உங்களை தூக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நடக்கணும், அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும், இல்லைனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பெய் வந்துட்டு அவள் வின் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுட்டு எனக்கு இதில் வின் பண்ணணும்லாம் ஆசை இல்லை, இதில் இச்சி வின் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபீமேல் ஹோஸ்ட் கிட்ட இப்போது நாங்கள் ஒருவேளை அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்லேயும் ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவங்க கப்புள்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் என்ன ஆச்சு, உனக்கு ரொம்ப வேர்த்துட்ருக்கு, இந்த வாட்டர்மெலன் ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ கால் வருதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு நின்றுட்டே இருக்க, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்க போகலன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு கையில் ஒரு குட்டி ஃபேன் மாதிரி கொடுத்துட்டு இந்தா இதை நீ வச்சுக்கோ, நான் உன்னை கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அவனே தூக்கி அங்கே கொடையுமே கொடுத்து கொண்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த லீ கிட்ட பெய் சொல்கிறா, எனக்கு ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ அவன் வந்துட்டு அப்போ இங்கேயே உட்காந்துரு, நான் வேணா அங்கே போகிறேன், நீ அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வா அப்படின்னு. அவன் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா, இவனுக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் புரியாது போல அப்படின்னு. அதுலேயே பேய்க்கு வந்து அந்த லீயை பார்த்து ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுது. எங்கே 5 மினிட்ஸ் ஆகிடுது போல். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ அவள் வந்து கீழே இறங்கிடுறா. நம்ம ஹீரோ என்னாச்சின்னு கேட்கும் போது நான் நடந்து போயே ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உளர ஆரம்பிக்கிறா. அப்போது நம்ம ஹீரோ ஏன் உன் ஹார்ட் பீட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டு சிரிக்கிறான். அவள் ஷை ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறா.
அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க போல். அதில் ஒருத்தவனோட பேர் ஜெய். அங்கே அவன் வந்து உட்காந்துட்டு நான் எப்போ தான் என் சிஸ்டரை தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா 3 வயசாக இருக்கும் போது அவனோட சிஸ்டர் வந்து தொலைஞ்சி போயிருந்துருப்பா போல். ஸோ அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தியாடா லூக்கு வந்துட்டு எவ்வளோ அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அவனுக்கு அதை பார்க்கும்போது அவனோட ஃபேஸ் ஆயில் மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக இந்த பொண்ணு கூட சேர்ந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா நான் அந்த லீயை மேரேஜ் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவள் போய் அட்டென்ட் பண்ணா. அது யாருன்னு பார்த்தா அந்த ஜியாங் ஃபேமிலி தான் போல். ஸோ நம்ம ஹீரோயினோட அம்மாவாக இருந்தவங்க தான். நம்ம ஹீரோயின் அம்மான்னு கூப்பிடும் போது நீ ஒன்றும் என்னோட பொண்ணு கிடையாது, இப்போ தான் என்னோட பொண்ணு கிடைச்சிட்டல, சும்மா என்னை ஆன்ட்டின்னு மட்டும் கூப்பிடு. இப்போ ஏன் கால் பண்ணியிருக்கேன் நான் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வளர்றதுக்கு நீ எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதனால தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அவள் பார்க்கும்போது என்ன நீயும் டீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு அவள் காலில் வந்து அவள் ஹீல்ஸ் போட்டு நடந்தனால ஒரு இடத்துல வீங்கியிருக்கும் போல். ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கு கண்டிப்பாக நம்ம மருந்து போடணும் அப்படின்னு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவன் வந்து எப்போவுமே நான் அழுகவே விட மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அங்கே இருக்க ஹோஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த லீ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் யோசிக்கிறான் ஒருவேளை இவன் நமக்கே தெரியாமல் முன்னாடியே லூவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாளா, இல்லை நம்மளை ஜெலஸ் ஆகணும் இந்த மாதிரி பண்ணுறாளா, ஆனால் இவங்களோட கெமிஸ்ட்ரி உண்மை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ரூமுக்கு போனோன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரே ஷையாக இருக்குது, நம்ம எல்லாரும் முன்னாடி ஏன் இப்படி வரணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இதில் ஷையாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நம்ம லீகலான கப்பிள்ஸ் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கூப்பிட்டுறாங்க. பார்த்தா இதுலையுமே நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணியிருக்கா போல். ஸோ அங்கே லீ பேங்க் சொல்கிறா எல்லாருமே இப்போது நல்லா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம், ஏன்னா இப்போ எனக்குமே ஒரு கப்பிள் கிடச்சிருச்சு அப்படின்னு அவள் காட்டுறா. இவள் வந்து தனியாக இந்த ஷோவில் இருக்கிறத பார்த்துட்டு வாலண்டியராக வந்து அவன் வந்து இவளோட கப்பிளாக ஜாயின் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அப்போ அந்த பெய் வந்துட்டு இவன் முன்னாடி ஜியாங் ஃபேமிலியில் இருந்தா, இப்போ போயிட்டு இவள் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தானா எல்லாருமே ஜியாங் ஃபேமிலி பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் ஒன்றும் ஜியாங் ஃபேமிலியில் பிலாங் பண்ணல, இப்போ நான் போய் சாப்பிட்லாம்ல அப்படின்னு பேசும்போது அந்த லீ வந்துட்டு இப்படிலாம் நீ சாப்பிடக்கூடாது, சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு ஓவராக அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போது இந்த பெய் வந்துட்டு நம்ம ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சீன் போடும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நான் வந்து ஜியாங் ஃபேமிலியில் பிலாங் பண்ணுறேன், நான் எப்படி அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவளுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுது. அப்போது அந்த லீ வந்துட்டு என்ன ஜெலஸ் ஆகிறதுக்காக லூ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ ஆக்ஷன்லாம் போட வேண்டாம், இப்போ கூட நான் என் கூட வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாலும் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீ வந்துடுவ அப்படின்னு ரொம்ப லோவாக பேசின உடனே அங்கே நம்ம ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்கு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் தடுத்துட்டு அவனை அடிச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன தான் சொன்னாலும் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் வந்துட மாட்டேன், என்னை ஃபஸ்ட்டு இப்படி நீ லோவாக பேசுறது நிப்பாட்டு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த லீக்கும் பேக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க எல்லாருமே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பெய் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இறங்கி வந்துட்டு இருக்கா. ஸோ எல்லார்கிட்டையுமே அவள் வந்து ஷோ பண்ணுற மாதிரி அவள் கையை காட்டுறா. பிகாஸ் அந்த லீ வந்துட்டு அவளுக்கு ஒரு ரிங்கை கிஃப்ட் பண்ணியிருப்பான் போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவள் வந்துட்டு கையை காமிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு ரிங் கொடுக்க வச்சு ஆள் இருக்காங்க, 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க ஆனால் ரிங் கூடயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிங்கை பார்த்து நக்கலாக சிரிக்கிறா. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேட்டராக தான் புரியும். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு மெய்ட் கிட்ட என்னோட ரூமில் என்ன இந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை ஓப்பன் பண்ண டிஃப்ரெண்ட்டாக டைமண்ட் ரிங் தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்று எல்லோ கலரில் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பிக் பண்ணிவிட்டு இதை 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்ஷனில் நான் வாங்கணும்னு நினச்சது தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆக்ஷனில் நானும் தான் இருந்தேன், ஸோ அப்போது அதை நான் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் உனக்காக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்து அதை அவளே போட்டு விடுறதுக்கும் சொல்கிறா. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த லீக்கும் இந்த பேக்கும் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட 3rd ரவுண்ட் வந்தது. அப்போ ஹோஸ்ட் வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு மிஸ்ட்ரி
பாக்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தான் இல்லையா அவங்க அண்ணா, அவன் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் ஏய் இச்சி வந்து என்னோட சிஸ்டரா, நான் அவகிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜிங்ஸுவும் அங்கே வந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட அவன் வந்து சொல்கிறான் நீ எப்படியாச்சும் அவள் ஹேரை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவளுமே சரின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு ஹேரை அவன் கிட்ட கொடுத்துறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து நல்லா டெஸ்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கும் போது அந்த பேய் கிட்ட லீ சொல்கிறான் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்தாலே ஆக்டிங்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேயுமே ஆமாம் அது ஆக்டிங் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனோட அண்ணாக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் கிடச்சிருது. ஸோ வேகமாக கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறான். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே என்ன மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட் பீட் செக் பண்ணுற மிஷின் வந்துட்டு அந்த பையன் கையில் இருக்கணும். அப்புறம் பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணணும், அவங்களோட ஹார்ட் பீட் வந்துட்டு 120க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க இந்த ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அந்த கையில் மாட்டியிருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அழகாக அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அவனோட ஹார்ட் ரேட் வந்துட்டு 138க்கு மேலே போயிடுது. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக கிட்ட அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது அந்த பெய் அப்புறம் லீயை தவிர. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்து இந்த ரவுண்டில் ஜெயிச்சனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஊஞ்சலில் அழகான டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே ஹீரோயினோட அண்ணா வந்தாதான். ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டைத்தில் தான் நீ வரணுமாடா அப்படின்னு கேட்கும்போது அவன் இப்போ தான் எனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சு, இச்சி வந்துட்டு என்னோட சிஸ்டர் தான், அவளுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த விஷயத்த நீ அவகிட்ட சொல்லாத, டக்குன்னு இந்த மாதிரி சொன்னா அவள் ஹார்ட் ரேட் கூறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது டே நீ சும்மா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடிட்டு அவங்க அண்ணா பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது அந்த பேய் ஊடலில் வந்து அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறா ஹீரோயினை பற்றி தப்பா. ஆனால் அவன் அவளை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போது இவ வந்துட்டு நின்று கண்டுக்காமையா போகிறா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட அண்ணாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜிங்ஸும் இருந்தால அவகிட்ட போயிட்டு இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த இச்சி பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்போ அவள் வந்துட்டு அந்த இச்சியை பற்றி உனக்கு தெரியாது, அவள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அழகான பையன் கிடைச்சா போதும், அவங்க கூட என்னனாலும் பண்ணுவா, நீ ஃபஸ்ட்டு இப்போ உன் பாய் ஃப்ரெண்டை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட போய் இவ தப்பாக பேசும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு திட்டிட்டு அங்கே எல்லா ஹோஸ்ட் மெம்பர்ஸுக்கு அப்புறம் கேமராமேன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை போய் அப்போ தான் அவங்க அண்ணா பிடிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த பெய் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இவ ஒரு பையனை கூட விட்டு வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த லீ வந்துட்டு ஆமாம் அவள் ஒரு பையனை கூட விட்டு வைக்க மாட்டா, முன்னாடி ஏன் கூட இருந்தா, இப்போ லூக் கூட இருந்தா, இப்போ பார்த்தா இவன் கூட இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ அவங்க அண்ணா வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா, டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு இவரோட சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அந்த பெய் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்க பார்க்குறா. அப்போது அவன் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை என் சிஸ்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, அவளுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு உண்மை சொல்கிறேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு ரெக்கார்டர் அனுப்பி விட்டுருந்தான். நான் அந்த பெய் கூட காசுக்காக தான் இருக்கேன், இச்சி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லீ பேசி அனுப்புனது. ஸோ அதை எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் இவன் இன்னைக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கால அது வந்து எனக்காக அவன் வந்து டிசைன் பண்ணான், அதை நான் வேண்டான்னு சொன்னனால இப்போது அவளுக்கு கொடுத்துருக்கான், அவள் வந்து அவளுக்கு டிசைன் பண்ண மாதிரி வாங்கி போட்டுட்டு சீன் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான் அந்த பேய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ 2 பேரும் அங்கவே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஹோஸ்ட் எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு கேவலமான கப்பலை பார்த்ததே கிடையாது, உங்களை நாங்கள் இதுலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இந்த காம்படிஷன் எனக்கு வேண்டாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஹோஸ்ட் கிட்டலாம் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க எப்படி இதை பாதியோட ஸ்டாப் பண்ண முடியும், இதில் வந்து நாங்கள் முன்னாடி அக்ரிமெண்ட் வாங்கணும் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் நான் பே பண்ணுறேன், எங்களுக்கு பதிலாக இன்னும் நிறைய கப்பல்ஸ் இருப்பாங்க அவங்கள இங்கே கண்டஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
போயிடுறாங்க. அங்கே எல்லாரும் போன உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அழுதுட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க டான்ஸ் டீச்சரை போய் மீட் பண்ணிவிட்டு பேசுகிறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி இப்போ எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்கூலில் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிச்சுன்னா நீ வா, இல்லைனா வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது பார்த்தா அந்த ஜியாங் ஃபேமிலியிலேருந்து அந்த பெய்யோட அம்மாவும் பெய்யும் வந்துடுறாங்க. அந்த பெய்யை மூஞ்சி கூட வெளியில் காட்ட முடியாமல் அவள் மாஸ்க் அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி முடிச்சாச்சுல, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெய்யோட அம்மா சொல்கிறாங்க, இவ பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை வந்து 25 வருஷமாக நாங்கள் வளர்த்துருந்துருக்கோம். இவ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா ஆர்ஃபனில். அப்போது நீ வந்து இவளுக்கு நன்றி கடன் தானே படணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன பணம் வேணுமா, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு, சீஃப் ஃபேமிலி கூட சேர்ந்து எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடக்க போகுது. ஸோ பாரு, அது கிடைச்சக்கப்புறம் லூவே நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சீஃப் ஃபேமிலின்றது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான் போல். ஸோ அதை கூட தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டால. ஸோ அவளுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஷாப்புக்கு போயிருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே லீவ் வந்துட்டு, நீ வந்து திரும்ப எப்போனாலும் என்கிட்ட வந்துடுவேன், ஏன்னா நான் பணக்காரனாக போகிறேன், சீஃப் ஃபேமிலி என் கூட ஒரு கான்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவனை பார்க்கும்போது நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது அவன் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே வம்பு பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். அந்த லீவ் வந்துட்டு, எதுக்குடா வீண் வம்பு அப்படின்னா அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹேர் ட்ரைலாம் பண்ணி விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சொல்லும் போது ஒரு முடி வந்துட்டு அவள் வாயில் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கையால் எடுக்காமல் நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் வாயாலே எடுத்து விடுறான். ஸோ அப்படியே அவங்க வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ ரெடியாக ஒரு ட்ராப் பண்ணிட்டு நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன், நீ அங்கே அது வரைக்கும் சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா அங்கே அந்த பையும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க போல். அவங்க சொல்கிறாங்க, சீஃப் ஃபேமிலி கிட்ட நீ என்ன பண்ணுற, உனக்கெல்லாம் உள்ள என்ட்ரி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இந்த பார்ட்டியே எனக்காக தான், ஆனால் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க இன்விடேஷன்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கே போகும்போது அந்த பெய் வந்துட்டு அசிங்கப்பட்டு திரும்ப வருவா பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் காட்ஸ் எல்லாம் அவளை வெல்கம் பண்ணி உள்ளே அனுப்பி விடுறாங்க. இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை. பார்த்தா இவங்களுமே உள்ளே போயிடுறாங்க. அங்கே ஒரு நெக்லஸ் இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு அதை பிடிச்சிருக்கு போல். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே அந்த பெய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, நீலாம் அதை அஃபோர்டே பண்ண முடியாது, நீலாம் ஏன் பார்க்குற, ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன், என்னோட ஒய்ஃப்க்கு இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, இதை மாதிரி நான் 100 நெக்லஸ் கூட என் ஒய்ஃப்க்கு வாங்கி தருவேன், இந்த மாதிரி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லும்போது அந்த பெய்யும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா சீஃப் ஃபேமிலியோட ஹெட், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ பார்த்தா இவங்களுக்கு அப்போ தான் புரியுது, இப்போ கிடைச்ச பொண்ணுக்காக தானே வெல்கம் பார்ட்டி வச்சுருக்காங்க, அப்போ அந்த கிடைச்ச பொண்ணு இவ தான் போல அப்படின்னு. உடனே அங்கே பெய்யோட அம்மா வந்துட்டு, 25 வருஷமாக நாங்கள் தான் வளர்த்துருக்கோம், ஸோ எங்ககிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன வளர்த்தீங்க, உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் என்னை வளர்த்துட்டு இருந்தீங்க, அதுவும் உங்கள் பொண்ணு கிடைச்சக்கப்புறம் என்னை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வந்து திரும்பவுமே ஹீரோயினை ஓவராக பேசும்போது அவங்க அப்பா வந்துட்டு, இனிமேல் இந்த ஜியாங் ஃபேமிலி கூட இருக்க கான்டாக்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணுறேன், இப்போது என் கூட கான்ட்ராக்ட் வச்சுருக்க யாராச்சும் இந்த ஜியாங் ஃபேமிலி கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு எளிமையாகிடுவீங்க அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாருமே அவங்கக்கிட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க கம்பெனியே பேங்க்ரப்ட் ஆகிற மாதிரி போயிடுது. ஸோ வேகமாக அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போது அந்த லீவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, சாரி என்னை மன்னிச்சிடு, திரும்ப நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு அவகிட்ட ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்காக வரான். அங்கே ஹீரோ வந்துட்டு அவளை ஒரு பஞ்ச் விட்டுட்டு, நீ இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டு, சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கேருந்து மரியாதை இருக்காது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இவங்க மேரேஜ் எப்படி வந்து கிராண்டாக பண்ணுறது அப்படின்னு எப்படி ட்ரெஸ் எடுக்குதுன்னு யோசிச்சுட்டு எங்கே ஹனிமூனுக்கு அனுப்பலாம் அப்படின்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு நான் அந்த லியை மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவு சந்தோஷமாக இருந்துப்பேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக என் லைஃப்பில் வந்தேன். ஆனால் இனிமேல் எப்போவுமே நீ மட்டும்தான் என் லைஃப்பில் இருக்க போகிற அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.